அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டி ஆஃப் டெத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இவங்க படாத பாடுபட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து காடஸ் அங்கே வந்திருப்பாங்க. வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்குள்ளே சண்டை போகிறத நிறுத்திக்கிட்டு ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் தான் இங்கேருந்து வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கொக்கோ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடுகுடுன்னு வேகமாக ஓடி போய் அங்கே டிராகன் கிங் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட போய் என்னமோ பேசுகிற மாதிரி பண்ணுது. ரெண்டும் என்ன பேசுது அப்படிங்கிறது தெரியல. அப்படியே பின்னுக்கு திரும்பி பார்த்தா நிறைய பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு நிறைய பேர்ட்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, அது துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. இவனுங்களா எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி மூச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ இவங்க ஓடக்கூடிய அந்த ஒரு பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவர் இருக்கு. அந்த ரிவர் வந்து ரெட் கலர்ல இருக்கு. இது வந்து பிளட் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரிவர் ஆஃப் பிளட் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த இம்மார்டல் செக்டாரை சேர்ந்த அந்த பொண்ணு இருக்கால, அவன் என்ன சொல்றானா, இதை பத்தி நான் படிச்சிருக்கேன். அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கு, அதை கடந்து போனோம் அப்படின்னா நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா இவளை நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காடஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்பி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஆனால் அந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நரகம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது அவங்களுக்கு. போகிறதுக்கே இவங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, இவ படித்தா இல்லையா அந்த ரெக்கார்ட்ஸ் படி, இந்த ரிவர் இருக்குது பாருங்க, இதுதான் வந்து இந்த சிட்டி ஆஃப் டெத்துக்கு எண்டு. இதை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் எப்படி தாண்டி போகிறது, இதை பார்த்தாலே பயமாக இருக்கே. எல்லா குரூப்லையுமே ஒரு அவசரம் கொடுக்குறக்கும்ல, அதே மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, நான் வேகமாக இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். பட் ஆனால் அந்த ஒரு ரிவர்லேருந்து ஒரு கை வந்து என்ன பண்ணுது, அவனை அப்படியே பிடிச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே கொண்டு போயிடுது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா எவனா தாண்டி போவானா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு கிட்ட கேட்குறான், சரி வேற என்ன படிச்ச, அந்த ஒரு கையை எப்படி டேக்கிள் பண்ணுறது சொல்லு அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறானா, அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் நான் படிக்கல, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறா. இது என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து இன்னொரு 2 பேர் ஓடி வராங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே நிறைய பேர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாங்கும் அந்த ஸ்வாட் டீமனும் தான் வந்துகிட்டு இருக்காங்க. சரி இந்த பேர்ட்ஸையாவது அடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு பேர்ட்ஸை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பேர்ட்ஸ் மட்டும் வந்தா கூட பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். இது பத்தாததுக்கு அந்த டெட் சோல்ஜர்ஸ் அவங்களுமே இதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வேற வழியே கிடையாது, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்வாட் டீம் என்ன சொல்றான், எல்லாருமே வாங்க நம்ம பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. பயங்கரமான லைட்னிங் அப்படிங்கிறது வருது. இப்போ என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு டிராகன் அங்கேருந்து ஓடி போகுது. இவங்க எல்லாரையுமே கிராஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி அது பயங்கர வேகமாக ஓடுது. அந்த டைம்ல அந்த கை இருக்கு இல்லையா, இதை தடுக்கலான்னு பார்க்கும்போது லைட்னிங்கை வச்சு அந்த கையே வந்து பீஸ் ஆகிட்டு அது எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த டைம்ல காடஸ் என்ன சொல்றாங்க, அவசரப்படவானா வெயிட் பண்ணி பார்ப்போம், அது எப்படி எஸ்கேப் ஆகுது பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது வந்து வேகமாக ஓடி போய் ஒரு இடத்துல நிற்குது. நின்ன உடனே பிளட் அப்படிங்கிறது கீழே சிந்துது. அப்போ ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி அது அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி வெளியில் போயிடுது. ஓகே இப்படி தான் எஸ்கேப் ஆகணும் போல தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த டெட் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்களால இந்த ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியல. சரி ஓகே வேகமாக ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஏன்னா அந்த ஒரு இடம் வந்து இடிய ஆரம்பிக்குது. இப்படி எல்லாருமே வேகமாக ஓடிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க, அவன் மட்டும் கீழே விழுந்துடுறா. அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம செத்தோண்டா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு கை அவளை காப்பாத்துது. வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோட கை தான். அவளுக்கே ஆச்சரியம், என்னடா இது இவன் நம்மளை காப்பாத்திட்டானா அப்படின்னு. இப்போ எல்லாருமே ஒரு வழியா ஓடி அந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்த உடனே ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆக மாட்டுது. நம்ம கொக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதை நோக்கி அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிச்சு. இவங்க யாருமே கவனிக்கல. அப்போ லீமு வந்து கீழே பார்க்குறான். பார்த்தா கீழே வந்து பிளட் இருக்கு. ஸோ லீமு என்ன சொல்கிறான், இந்த ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா பிளட் சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவனோட கையை வெட்டி ரத்தத்தை விடுறான்ப்பா. பட் ஆனால் அது பத்தலை. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நம்மளும் வந்து பிளட் சாக்ரிஃபைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை வெட்டி ரத்தம் அப்படிங்கிறத அதில் விடுறாங்க. ஆனால் அந்த ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகலை. என்னடா இது ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு பார்த்தா அப்போ தான் அவன் சொல்கிறான், மேபி இதோட பவர் சோர்ஸ் அப்படிங்கிறது தீர்ந்து போச்சு போல அப்படிங்கிறாங்க. ஆஹா இதனடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய உருவம் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா டெவில் மாதிரி இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லெஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுது, யாரையோ போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறான், யார் கூட சண்டை போட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கோ தான். அதுக்கிட்டேருந்து ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு வந்துச்சு. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இந்த கொக்கோ எப்போ இங்கேருந்து அங்கே போச்சு, அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய உருவத்தை கடுப்பேற்றுற அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த ஸ்கெல்டன்லாம் கேட்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்களாம் இங்கே இருங்க, நான் போய் காப்பாற்றி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக ஓடுறான். ஏன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ ரொம்ப முக்கியம் தான். அண்ட் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பறவைகள் இருக்கு பாருங்க, இவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்துருச்சுப்பா. இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, ரைட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. அந்த டைமில் காடஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களால வந்து டைம் ஃப்ரீஸ் பண்ண முடியும். அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நேரம் இவங்களால தாக்கு பிடிக்க முடியும். இங்கே நம்ம ஹீரோ ஒரு வழியாக கொக்கோ இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டான். கொக்கோவுமே நம்ம ஹீரோ கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆக்சுவலாக கொக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஸ்டோன் அப்படிங்கிறது தேடி போயிருக்கு. இந்த எனர்ஜி ஸ்டோனை வச்சு தான் அந்த ஒரு ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், வேற வழியே கிடையாது, எடுத்து தான் ஆகணும். இப்போ அந்த ஒரு உருவம் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுது, அதுக்கு ஒரு மிஷன் இருக்கான்.
அதாவது உயிரோட இருக்க எல்லாத்தையும் கொல்லணுமா, இந்த இம்மார்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அழிக்கணுமா, அது வந்து அதோடைய மிஷனா. இப்போ இதோடைய மொத்த பார்வையும் எங்க திரும்புதுன்னா இவங்க மேல கிடையாது. அங்க கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஃபார்மேஷன் இப்போ ஆக்டிவேட் ஆகும்னு, அங்கதான் திரும்புது. அவங்கள நோக்கி இது போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பாக்குறான், ஆஹா இது வேலைக்கு ஆகாது, அது அங்கதான்டா போய்கிட்டு இருக்கு, வா வேகமா போலான்னு சொல்லிட்டு அவனுமே வேகமா அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அது போற திசையில பயங்கரமான கற்கள் எல்லாமே பறந்து பறந்து வருது. அது எல்லாத்தையுமே உடச்சு தள்ளிட்டு பயங்கர வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அது என்ன சொல்லுது, இந்த ஹியூமனிட்டியே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கரப்ட் ஆயிடுச்சு, யாருமே வந்து விடக்கூடாது அப்படிங்குது. அதுக்கு என்ன கோவமோ தெரியல, யார் அதை ஏமாத்தினாங்களோ தெரியல. அதே சமயத்தில் காடஸோட டெக்னிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே வருது. ஒரு சில பறவைகள் எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு உருவம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுதுன்னா அதோடைய மொத்த எனர்ஜியுமே திரட்டுதுப்பா இவங்களை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதை வந்து அது டிவைன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு வேற சொல்லுது. ஸோ இவங்களை அட்டாக்குமே பண்ணிடுச்சு. அந்த ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோனை தூக்கி போகிறான் ஃபார்மேஷனில். தூக்கி போட்ட உடனே அந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஒரு அட்டாக் வருது இல்லையா, இதை தடுக்கணும். இவன் என்ன பண்ணுறான், பயங்கரமா வந்து பவர் அப் பண்றான். அதே சமயத்தில் கொக்கோவும் என்ன பண்ணுது, அதோடைய பவரை யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹெவன்லி பவர் மாதிரி. இந்த டார்க்னஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடிய ஒரு பவராக தான் இருக்கும். ஸோ அவனுடைய மொத்த பவரையுமே அவன் ரிலீஸ் பண்ணுறான். அது என்ன பண்ணுதுன்னா, அவ்வளோ பெரிய அந்த உருவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உருவத்தையே வந்து மொத்தமாக அழிச்சிட்டு பயங்கர வேகமாக என்ன பண்ணனா அந்த ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே வரான்ப்பா. அப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறான், அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காடஸ் அப்படிங்கிறத. இவ்வளோ நாள் அவங்கள தான் தேடி சுற்றிக்கிட்டு இருந்தான். கடைசியாக பக்கத்தில் இருந்தும் கவனிக்காம விட்டான். இப்போ ஒரு இடத்த காட்டுறாங்க. இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் கிளான் இருக்கு இல்லையா, அந்த கிளானுடைய சேக்ரெட் மவுண்டேனா. இங்கே தான் நம்ம ஆட்கள் எல்லாமே டெலிபோர்ட் ஆயிருக்காங்க. எப்பவும் போல கொக்கோ என்ன பண்ணுதுன்னா முன்னாடி ஓட ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்காங்க. போனவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்கப்பா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங் படி இந்த சிட்டி ஆஃப் டெத் இருக்கு இல்லையா, அந்த சிட்டிக்கு கீழே தான் பியூரான லேண்ட் அப்படிங்கிறது இருக்கான். ஸோ அந்த ஒரு சிட்டி ஆஃப் டெத்துக்கும் இந்த டிராகன் கிளானுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் என்ன யோசிக்கிறான், அந்த ஒரு லேடி நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ தான் பக்கி பயலுக்கு புரியுது, ஐயோ இவ்வளோ நாளாக இவங்கள தானே தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிச்சுங்க. அடுத்த எபிசோடில் இன்னும் பயங்கரமான சம்பவங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.